கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடந்த 8 மாதங்களும் கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து இந்த 9வது மாதத்தை காணச் செய்த கிருபைகளுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலே சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை தியானிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் இதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பிரியமானவர்களே, 20ஆம் வசனத்திலே 21ஆம் வசனத்திலே நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலுசர்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இது. இதோ புதிய காரியங்களை கால தாமதம் இல்லாமல் உடனே செய்யக்கூடிய ஆண்டவர். இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் இதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, என்ன செய்வேன்னு தெரில, எங்கே போவேன்னு தெரில, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே வனாந்தரமாக இருக்குது, ஒரே பாலைவனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு வழிகளை உருவாக்கி தருவார், ஆறுகளை உருவாக்கி தருவார். உங்கள் பாதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செவை பண்ணி தருவார். ஆமீன். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவது மாத்திரமல்ல, உங்களை பாதுகாப்பாக நடத்தி செல்லுவார். காரணம், நீங்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கடந்து வந்த பொழுது அவர்களுடைய தாகத்துக்கு தண்ணீர்களையும் ஆறுகளையும் உருவாக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. சமுத்திரத்தில் வழியை உண்டு பண்ண கர்த்தர் இல்லையா அவர்? சிறந்த சமுத்திரம் 2ஆய் பிளக்கும்படியாக விசுவாசத்தின் கோல் கொண்டு நீட்டப்பட்ட பொழுது ஒரு புதிய வழி உருவாகவில்லையா? இந்த மாதத்திலே உங்களை விசுவாச கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டுங்கள். புதிய வழி உங்களுக்கு உருவாகும். அடைக்கப்பட்ட கதவுகளை குறித்து ஏன் கவலை? கர்த்தர் புதிய வாசல்களை உங்களுக்கென்று திறக்கிறார். அவர் வழி நடத்தக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். கர்த்தராலே கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அவராலே ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். வனாந்தரத்திலே தண்ணீர்களை உருவாக்க முடியும். எல்லா தாகங்களையும் தீர்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, வனாந்தரத்திலே காணப்படக்கூடிய காட்டு மிருகங்களுக்கும் கர்த்தர் தாகத்தை தீர்க்கிறார். அதனாலே தான் காட்டு மிருகங்களும் வலு சர்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கூட கர்த்தரை கனம் பண்ணக்கூடியதாக இருக்கிறதாம். பின் ஏன் கவலை? பின் ஏன் துக்கம்? பின் ஏன் சஞ்சலம்? கர்த்தர் உங்களுக்கென்று வழிகளை ஆயத்தம் பண்ணிவிட்டார். அந்த வழியிலே விசுவாசத்தோடு நீங்கள் நடைபோட வேண்டியதுதான் பாக்கி.
பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கென்று ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு வாஞ்சையாக இருக்கிறார். தாகம் என்று சொன்னால் மாம்ச பிரகாரமான தாகம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தாகத்தையும் தீர்ப்பதற்காகத்தானே ஆண்டவராகிய கர்த்தர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற இந்த தண்ணீரை நீங்கள் பானம் பண்ணினால் இனி ஒரு காலம் உங்களுக்கு தாகம் உண்டாகாது. கர்த்தர் கொடுக்கிற இந்த அப்பத்தை புசித்தால் இனி நீங்கள் பசியடையவே மாட்டீர்கள். இந்த 9ஆம் மாதத்திலே ஆவிக்குரிய 9 வரங்களாலும் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். ஆவிக்குரிய கனிகளாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வரங்களால், வல்லமைகளால், கனிகளால் நிரம்பினவர்களாய் காணப்படுவீர்கள். உங்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் பூரணமாய் நிரப்புவார். உங்களுடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடும்படி செய்வார். ஆம், நீங்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே சொந்த மகனை கொடுத்து அந்த சொந்த மகனுடைய இரத்தத்தினாலே உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் ஒரு இராணுவ அதிகாரியின் கையிலே ஒரு டிராக்ஸ் கொடுக்கப்பட்டது. அதிலே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருந்ததை பார்த்தவுடன் இராணுவ அதிகாரி கேவலமாக சிரித்து அந்த துண்டு பிரதியை கசைக்கு வீழ்ச்சி எறிந்து விட்டார். கொஞ்ச நாட்கள் கழித்து மாடியிலே தன்னுடைய மகனோடு கூட அவர் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவனுடைய மகன் அந்த மாடியிலே கை தவறி கீழே விழுந்தான். எப்படியாவது தன் மகனை காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி 2 கரங்களையும் வேகமாக நீட்டி அவர் கீழே விழுந்து மகன் அடிபடாதபடி காத்து கொண்டார். ஆனால் அவருக்கு கைகால்கள் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். இப்பொழுது மருத்துவமனையிலே ஊழியம் செய்யக்கூடிய சகோதரிகள் கடந்து வந்து ஒரு துண்டு பிரதியை கொடுத்தார்கள். அந்த துண்டு பிரதியிலே தன்னுடைய சொந்த மகனை இயேசு சிலுவையிலே நமக்காக ஒப்புக் கொடுத்தார் என்ற வார்த்தையை கேட்டவுடன், படித்தவுடன் அவருக்கு பழைய சம்பவம் நினைவுக்கு வந்தது. உள்ளம் உடைந்து கதறி எழுதார். அந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கர்த்தர் உனக்கு வழியை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வழியிலே பின்பற்றி வருவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? ஜீவ வெளிச்சம் உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். ஜீவ தண்ணீர் உனக்கு கொடுக்கப்படும். ஜீவ அப்பத்தினால் நீ போஷிக்கப்படுவாய். அதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் நினைவு கூர்ந்து நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.